வணக்கம். இது அவ்வை பாட்டி அருளிய சீதக்கலப அந்த விநாயக கடவுளுடைய விநாயகர் அகவல் பாடலின் விளக்க உரை கண்டினியூவேஷன். போன கிளிப்பில் பாதி சொல்லியிருந்தேன். இப்போ மீதி பாதியை சொல்கிறேன். குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டெடு மந்திரம் வெளிப்பட உரைத்து. குண்டலி அதனில் நாபியிலிருந்து எழக்கூடிய குண்டலினி சக்தி, அதில் கூடிய அசபை பொருந்திய சக்தியாகப்பட்டது விண்டெழு மந்திரம் மேலே எழும் மந்திரம் வெளிப்பட உரைத்து எனக்கு சொல்லிக் கொடு, வெளிப்படுமாறு உபதேசித்து மூலாதாரத்தின் மூண்டு எழும் கனலை, மூலாதாரத்தில் தான் இருப்பிடமாக வச்சிருக்கு எதே குண்டலினி பவர், அது மூண்டு எழும் கனலை அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழ வைக்கக்கூடிய நெருப்பை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே. கால் என்றால் இங்கே பிராணாயாமா மூச்சு பயிற்சி மூலமாக எழுப்புகின்ற கருத்து அறிவித்து அதை வழிமுறைகளை எனக்கு சொல்லி கொடுத்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும், அமுதமான நிலையையும் ஆதித்தன்னு சொல்லக்கூடிய சூரிய கலையானது நடைபெறும் விதமும், இதுதான் இந்த வரிகளுக்கு அர்த்தம். குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டெடு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி. குமுத மலர் உடைய சகாயன் நண்பன் யாருன்னா சந்திரன், அவனுடைய தன்மை குணத்தையும் கூறி. சந்திரகலையில் தங்குனா என்ன நடக்கும், சூரிய கலையில் தங்குனா என்ன நடக்கும். இப்போ நம்ம தூங்குறதுலையே லெஃப்ட் சைடு படுத்து தூங்குனா சந்திரகலை விடும், ரைட் சைடு படுத்து தூங்குனா சூரியகலை விடும். நம்ம மூச்சு விடுறதே ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, கொஞ்ச நேரம் சந்திரகலையில் விடுவோம், ஒரு பக்கம் நாசியில் விடுவோம், அப்புறம் பார்த்தா டைரக்ஷன் மாறும். ஓகே, உள்ளே இழுக்கிறது ஒரு பக்கம். இப்போ லெஃப்ட் சைடில் இழுத்துட்டு இருக்கோன்னா ஒன் ஹவர் ஆக்சுவலாக 1 ஹவரில் மாறும், ஆக்சுவலாக சேஞ்ச் ஆகும். ஓகே, அந்த தன்மைகளை எனக்கு வெளிப்படையாக சொல்லி கொடுத்து இடைச்சக்கரத்தின் ஈரெட்டு நிலையம். இடைச்சக்கரம் உடம்புல இடைப்பகுதி, அந்த நாபிக்கவனம், அந்த நாபிஸ்தானத்தில் இருக்கிற மணிபூரகம் என்று சொல்லக்கூடிய சக்கரம், அதன் ஈரெட்டு நிலையும், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய 16 ஈறு 8ன்னா 16 நிலையம், அதாவது மொத்தம் கலைகள் 16. ஓகே, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இப்போ அந்த 16 கலை என்னன்னு இங்கே சொல்கிறேன். மேதைக்கலை, அருங்கீசக்கலை, விடக்கலை, விந்துக்கலை, அர்த்தச்சந்திரக்கலை, நிரோதினிக்கலை, நாதக்கலை, நாதாந்தக்கலை, சக்திக்கலை, வியாபினிக்கலை, சமணக்கலை, உண்மணக்கலை, வயோமரூபிணிக்கலை, அனந்தைக்கலை, அநாதைக்கலை, அநாசிருத்தைக்கலை, இப்படி 16 கலைகள் நாடிகள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. ஓகே, அதை ஈரெட்டு நிலையும் 16 கலைகளின் நிலைமையும் தன்மையையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி, உடம்பில் உள்ள மற்ற சக்கரங்களும் அதற்கு ஏற்ற உறுப்புகளும், எந்தெந்த சக்கரம் எங்கே இருக்குன்ற அந்த உறுப்புகளையும் காட்டி ஷண்முக தூலமும் 6 வகைப்பட்ட தூலங்கள், சதுர்முக சூட்சமம் 4 வகையான சூட்சமங்களும் என்முகமாக எனக்குள்ள தியானத்தின் மூலமாக இனிது எனக்கு அருளி, நான் இன்புறுமாறு எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னு இதில் சொல்கிறார். குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரெட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி ஷண்முக தூலமும் சதுர்முக சூட்சமும் என்முகமாக இனிதென கருளி. அடுத்து புரியட்ட காயம்
புலப்பட எனக்கு தெரியிட்டு நிலையும் தரிசனப்படுத்தி. புரி அட்ட காயம், அட்டம்னா 8, 8 சரீரங்களான பூதம், தன்மாத்திரை, ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், அந்தக்கரணம், குணம், பிரகிருதி, கலாதி புலப்பட எனக்கு இதெல்லாம் எனக்கு புலப்படுமாறு தெரியட்டு நிலையும் தெரிந்து ஆராய்ந்து 8 நிலைகளையும் தரிசனப்படுத்தி என அறிய செய்யணும். கருத்தினில் கபால வாயில் காட்டி. கருத்துன்னா மனசு, மனசில் கபால வாயில் காட்டி 1000 இதழ் கொண்ட தாமரையான கபால வாசலை காட்டி இருத்தி முத்தி இனிதென கருளி சமாதியில் இருக்க வச்சு முக்தி என்கின்ற வீடு வீற்றை இனிது எனக்கு அருளி இனிமையாக எனக்கு அருள் புரிந்து என்னை அறிவித்து எனக்கருள் செய்து. என் உண்மையான நிலைமை எப்பேற்பட்டது, ஆன்மாவை அந்த ஆன்மாவை பற்றி அறிய செய்து எனக்கருள் செய்து என்னிடம் கருணை கூர்ந்து அப்படின்றது இந்த வரிகளுக்கு அர்த்தம். புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதென கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து. அடுத்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கு மனமும் இல்லா மனோலயம். முன்னை வினையின் முதலை களைந்து முற்பிறப்புகளால் செய்த வினைகளின் பலன்களை வேரோடு சாய்த்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம், பேச்சு எண்ணம் இல்லாத ஒரு மனம், அதாவது செயலற்று ஒடுங்கக்கூடிய நிலையில் தேக்கியே நிறைத்து என்னை நிற்க வச்சு என்றன் சிந்தை தெளிவித்து என் மனதில் தெளிவை ஏற்படுத்தி இருள் வெளி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அறியாமையாகிய இருளுக்கும் அறிவாகிய வெளிச்சத்திற்கும் ஒன்றிடம் என்னன்னா பிறப்பிடம் ஒன்று எது என்று உணரும்படியாக அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தி என் செவி. திருவருள் தருகின்ற பேரானந்த வெள்ளத்தில் என்னை மூழ்க செய்து என் செவியில் என் காதுகளில். இப்போ திரும்ப அந்த வரிகளை சொல்கிறேன். முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கு மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தியன் செவியில். எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அளவு கடந்த ஆனந்தம் இன்பம் முக்தியை அளித்து அல்லல் களைந்தே அருள் வழி காட்டி துன்பங்களை விலக்கி எனக்கு திருவருளை காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி. சத்தம் என்பது புருவ மத்தி, அந்த இடத்துல சதாசிவம் காட்டி சதாசிவத்தை தியானிக்கும் முறையை காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி என் மனதினுள்ளே சிவலிங்கத்தை பூசிக்கும் முறையை சொல்லி கொடுத்து அணுவிற்கு அணுவாய் அணுவுக்குள்ளேயும் அணுக்களாய் அப்பாலுக்கும் அப்பாலாய் எல்லாவற்றையும் கடந்து நிற்கும் நிலைமையும் இது இந்த வரிகளுக்கு அர்த்தம். எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள் வழிகாட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கப்பாலாய். இப்போ அடுத்து கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி. இங்கே கடவுளே கரும்பு மாதிரி அவ்வளோ சுவை மிக்கதுன்னு சொல்கிறாங்க. கணு முற்றி நின்ற கணுக்கள் முதிர்ந்து சுவை நிறைந்த கருமா பரம்பொருளாகிய கரும்பு அதை ஆன்மாக்குள்ள காட்டி கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி, அதாவது திருநீறு பூசுறது வேடங்கள் அணிந்து கொள்வது எல்லாம் நிறுத்தி கூடுமை தொண்டர் கூடாத்துடன் கூட்டி
இறைவனுடன் இரண்டர கலந்து மெய்மறக்கும் உண்மையான தொண்டர்கள் உடைய கூட்டத்தில் என்னையும் சேர்த்து 5 அக்கரத்தின் அரும்பொருள் தன்னை பஞ்சாட்சரம் 5 அக்ஷரத்தின் அரும்பொருள் தன்னை அரிய பொருளை நெஞ்ச கருத்தின் மனசினுள்ளே நிலை அறிவித்து நிலையாக தெளிவு பெறச் செய்து தத்துவ நிலையை தந்தினை ஆண்ட மெய்ப்பொருள் நிலையை தந்து என்னை முட்டாளாக இருக்கிறவனை அறிவாளியாக மாற்றி பிறவிக்கடலை விடாதபடி ஆண்டு கொண்ட ஆண்டனா வித்தக விநாயகா ஞான வடிவாகிய விநாயகனே விடைகடல் உன் மனம் பொருந்திய மலர் அடிகளை சரணே எனக்கு புகலிடமாக அடைந்து தொடுகின்றேன்னு ஔவை பாட்டி பாடுறாங்க. இப்போ இந்த கடைசி வரிகளை சொல்கிறேன். கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமு நீரு விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்தினை யாண்ட வித்தக விநாயகா விடைகடல் சரணே சரணே சரணே. இந்த பாட்டு பாடி பூஜையை முடித்த உடனேயே விநாயகர் கடவுள் பெரிய உருவம் கொண்டு ஔவை பாட்டியை துதிக்கையில் பிடிச்சி தூக்கி கைலாயத்தில் கொண்டு போய் நிப்பாட்டினார் அப்படின்னு சொல்லுவாங்க. விநாயகர் அகவல் என்றைக்கு பாடுறோமோ இல்லையோ, ஆக்சுவலாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பாடணும். தினமும் விநாயகர் அகவல் பாடுறது இன்னும் சிறப்பு. இந்த பாடலை பாடுறவங்களுக்கு எதுவுமே லேட்டாக கிடைக்காது. எதை நினச்சாலும் நியாயமான கோரிக்கைகளாக இருந்தால் விநாயகர் கடவுள் உடனே செஞ்சு தருவார். ஓகே, இதுதான் இந்த பர்டிகுலர் கிளிப்பில் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.